அப்ப இந்த மனுஷ பிறவிலே நாம் ஒரு லட்சியம் வச்சுக்கணும். அந்த லட்சியம்ங்கிறது என்னவா இருக்கணும்? பெரிய பதவியை அடையிறது இல்ல தனத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கறது லட்சியமா இருந்தா அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நமக்கு பெரிய பாடுபட வேண்டியிருக்கு, துக்கம். லட்சியத்தை அடைஞ்சுட்டோமானால் அதை அதை எப்படியாவது காப்பாத்திக்கணுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு துக்கம். அது போயிடுத்துன்னா அதை காட்டிலும் துக்கமா இருக்கு. இப்ப வச்சுக்கிற லட்சியம் அப்படிங்கிறது பகவான அடையிறது அப்படிங்கறத வச்சுட்டோமானால் அதுக்கான பிரயத்தனமும் சுகமா இருக்கு, பகவான அடைஞ்சாலும் சுகமா இருக்கு. பகவான் நம்ம கிட்ட நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு வஸ்து இல்லே, அதனால இன்னைக்கும் துக்கம்ங்கிறது நமக்கு இல்லாம போயிடும். இப்ப மனுஷ பிறவியை அப்படி எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லும் போது காலமே இன்னைக்கு அதுக்கு அனுகூலமா இல்லையே. அலம் தீர்த்தைகி அலம் பிரதைகி, தீர்த்தங்கள்லாம் தீர்த்தங்களா இல்ல. இந்த கலியுகம் எப்படி இருக்குன்னா பிராயேன அல்பாயுஷாகா கலா அஸ்மின் யுகே ஜனாகா மந்தாகா சுமந்த மதையோ. இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அல்பாயுஷா இருக்கா, அவளுக்கு குதர்க்க புத்தி இருக்கே தவிர ஒரு நல்ல விவேகமான புத்தி இல்ல. மந்த பாக்கியம், கலியுகத்துல எல்லா பிராப்தமும் கைகூடினவனா ஒருத்தன் இருக்க முடியாது. அவனுக்கு பத்னி அனுகூலமா இருந்தா புத்திரன் அனுகூலமா இல்ல, குடும்பம் அனுகூலமா இருந்தா தனம் இல்ல, எல்லாம் அனுகூலமா இருந்தா ஆரோக்கியம் இல்ல, ஏதோ ஒரு குறை ஒவ்வொருத்தருக்கு இருந்துட்டே இருக்கு. கலியுகத்துல பூர்ணமான ஒரு மனுஷனை நான் திருப்தியா இருக்கேன் அப்படிங்கறத பார்க்க முடியாது. இது யுகத்துடைய தோஷம். இப்ப கலியுகத்துல எல்லாம் இப்படி இருக்கும்போது உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கணும்னா உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்க முடியும். ஆனா மார்க்கம் என்னன்னா நாம் யோகா அபியாசம் பண்றதுக்கோ ஞான மார்க்கங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கோ கர்மானுஷ்டானங்களை பண்றதுக்கோ அசக்தாலா போயிட்டோம். அப்ப அசக்தாலா போன நமக்கு என்ன வழின்னா ஒரே ஒரு வழி. என்ன வழின்னா கேவலம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு வழிதான் இருக்கு.